பக்த கோடிகளே, மெய்யன்பர்களே, ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயிலின் அஷ்டபந்தன புனராதன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகத்திற்கு இன்று வருகின்ற அத்தனை பக்த கோடிகளுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மதுராந்தகபுரம் பக்த சமாஜ் சார்பாகவும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயில் சார்பாகவும் உங்களை மனமார்ந்து இரு கரங்குப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த திருக்கோயிலானது கடந்த 2000 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் பங்குனி உத்தரத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு அன்று ஸ்ரீ சக்தி விநாயகர், பட்டீஸ்வரர் துர்க்கை, மும்பை மகாலட்சுமி, கூத்தனூர் சரஸ்வதி நவகங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோயில் மீண்டும் 2009 திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அமைக்கப்பட்டு மறுபடியும் 2வது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 16 ஆண்டுகள் கழிந்து இன்று இந்த மகா கும்பாபிஷேகமானது திரு சக்தி விநாயகர், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி, செந்திலாண்டவர் மற்றும் நவகிரகங்களுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் அனைவற்றுக்கும் இன்று காலை 9:39 மணிக்கு நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு 4 கால பூஜைகள் நடைபெற்று இன்று 4வது காலமான பூஜை நடைபெற்று இன்று காலை பூர்ணாவதியாகி மகாதீபாரணையாகி நடமானது 9:20 மணிக்கு புறப்பட்டு எல்லா கோபுரங்களிலிருந்து நடந்தது. இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்ற அந்த கும்பாபிஷேகத்தில் இந்த கோயிலில் சால கோபுரம் என்று ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டு மேலும் பிம்மவித்யாசுவர்படி என்ற மண்டபத்தை எக்ஸ்டென்ஷனாக அமைத்து சுமார் 6000 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு புதிய மண்டபத்தை அமைச்சிருக்கிறோம். இந்த வைபவத்திற்கு ஜீர்ணோதாரண கும்பாபிஷேகத்திற்கு பண உதவியாகவும் பொருளுதவியாகவும் நன்கொடையாகவும் அளித்த அத்தனை மெய்யன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் மதுராந்தகபுரம் பக்த சமாஜ் சார்பாக முதலமால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டுமல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்திற்கு முதல் காலத்திற்கு ஆனந்த விநாயகர் என்ற கோயிலிருந்து வரிசை எடுத்து வந்ததும் 2வது காலத்திற்கு பஞ்சவடி பாண்டிச்சேரி அருகில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலிருந்து வந்த வரிசைக்கும் 3வது காலத்திற்கு இங்கே ஸ்ரீபுரம் கோயிலும் மற்றும் நமது ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள முகலீஸ்வரர் கோயிலிருந்து வரிசைகள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை மெய்யன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் இரு பாதக்கரங்களை தொட்டு நன்றி வணக்கத்தை செலுத்துகிறது. இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த சிவாச்சாரியார் ஸ்ரீ கீர்த்திவாசன், அதற்கு உறுதுணையாக இருந்த திரு விக்னேஷ் சிவாச்சாரியாருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆலயத்தை சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கிற நமது ஆலயத்துடைய சிவாச்சாரியார் ஸ்ரீ கார்த்திகேய சிவாச்சாரியருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரு கும்பாபிஷேகத்திற்கு பொருளாக பணம் மட்டுமல்லாமல் உடல் உதவியாக பணத்தை மட்டும் கொடுத்து உயிரையும் கொடுத்து கடந்த 3 மாதங்களாக பணி செய்து கொண்டிருக்கிற நமது மதுராந்தகபுரம் மகளிர் பஜனை மண்டைக்கு எங்களுடைய இருகரம் கூப்பி பாதக்கரம் தொட்டு நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இல்லை என்றால் இந்த கும்பாபிஷேகம் ஒரு எல்லளவு நடந்திருக்காது என்பதை எங்களால் ஆடித்தளமாக சொல்ல முடியும். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை மெய்யன்பர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளாமல் இங்கு சிறப்பாக கட்டி கொடுத்த திரு சுவாமிநாதன் அவருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சுவாமிநாதன் அவருக்கும், ஸ்தபதி திருப்போரூர் பன்னீர்செல்வருக்கும், இந்த யாகசாலை அமைத்து கொடுத்த மாயத்தைச் சேர்ந்த குமரன் அவர்களுக்கும் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்த திரு ஞானசேகர் அவருக்கும் மேலாக இந்த ஆலயத்திலே பூ உதவி கொடுத்து சிறப்பாக இங்கு பார்த்த இந்த யாகசாலையிலே சிவாச்சாரியர் சொன்னது என்னவென்றால் எந்த கோயிலிலும் இதே மாதிரி பூ கொடுத்து உதவியதில்லை. அவ்வளவு அருமையான பூவை கொடுத்து உதவிய கௌரி மற்றும் சௌமியா குழுவினருக்கு மதுராந்தகபுரம் பக்த சமாஜ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தாமல் இந்த திருக்கோயிலுடைய சிவாச்சாரியராய் திரு கார்த்தி சிவாச்சாரியருக்கு என்றும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பழைய சிவாச்சாரியர் திரு சசி சிவாச்சாரியருக்கும் ஸ்ரீ ஆதி சிவாச்சாரியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் சசி சிவாச்சாரியார் நாங்கள் விசேஷ சந்தியை அழைக்க வேண்டும் என்று கேட்டபோது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக வந்து எங்கள் மன உணர்ந்து அளித்து கொடுத்த சிவாச்சாரிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்கு வந்து உதவி செய்த அத்தனை மீன்பருக்கும் இங்கு ஆபீஸில் உதவி செய்த திரு விஜயம் மற்றும் ராதா வேகத்துக்கும் மதுராந்தகபுரம் பக்த சமாஜ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளாமல் இங்கு ஒளி அமைத்து கொடுத்த அருண்குமாருக்கும் மற்றும் நாதஸ்வரத்தை மிக சிறப்பாக அளித்து கொடுத்த ஆல் இந்தியா ரேடியோ புகழ்ச்சி ராஜாராமன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனைக்கும் எங்களுடைய உறுதுணையாக இருந்த எங்களுடைய ட்ரஸ்டிக்கும் எல்லாவற்றிற்கும் மேல சிறப்பாக இந்த இடத்தை காவல்துறை மிக அழகா இந்த கும்பாபிஷேகத்திற்கு எந்தவித இடையூறு இல்லாமல் பக்தர்களுடைய சந்தோஷமா செல்வதற்கு உதவிய நமது
காவல்துறை உதவி ஆணையர் திரு கலிய சுந்தரம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டுமல்லாமல் அதற்கு உறுதுணையாக இருந்த சேஷமாவட்ட சரியாண்டி இன்ஸ்பெக்டர் திரு சரியாண்டி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மற்ற போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்து உதவிய போட்டோகிராபர் திரு மணிக அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து வந்த யூடியூப் சேர்ந்த அத்தனைவருக்கும் ஓம் டிவிக்கும் லைவ் செய்த ஓம் டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனைக்கும் எங்களுடைய ட்ரஸ்டி அனைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் தாமிஹோ மத்வதே ஸ்ரீயம் புஷ்பாவதி பிரசூவதி ஃபலினீரஃபலாபுத அஸ்வாயவ சசிந்தரி வீரதப்பார ஜின்னவஹ सत्योजातं प्रपद्यामि सत्योजाताय वै नमो नमः भवे भवेनाति भवे भवस्मा भवोद्भवाय नमः अमृतं नालिकेरकण्ठध्वज मधुवर्गममृतं निवेदयामि वैश्रवणाय महाराजाय नमः शक्ति विनायक भीमरुद्राय नमः सत्यलांडव भीमरुद्राय नमः दुर्गालक्ष्मी सरस्वती भीमरुद्राय नमो नमः नवग्रह भीमरुद्राय नमः नीराजन ज्योतिः अपवित्रं पवित्रो मा தீபா பண்ணிட்டாங்க. எல்லாம் தெரியும்.